ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்று சொல்வதை விட அது பூலான் தேவியினுடைய ஆட்சி. பூலான் தேவி காட்டுக்குள் கொள்ளையடித்தார், ஜெயலலிதா நாட்டுக்குள் கொள்ளையடிக்கிறார். ஒரு நல்ல ஆட்சி என்று சொன்னால் மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் இருக்கக்கூடாது, தப்பான முதன்மை இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் என்ன செய்கிறார் என்றால் லெஸ் ரெவென்யூ மோர் எக்ஸ்பெண்டிச்சர், குறைந்த வருவாய் கூடுதல் செலவு. அதன் காரணமாக துண்டு விடுகிறது. அதன் காரணமாக விடுகிற துண்டை சரி பண்ணுவதற்காக நீ கடன் வாங்குகிறாய். அந்த கடனை எப்படி கட்டுவாய்? இப்பொழுதே உனக்கு வருமானம் இல்லை, பிறகு மீண்டும் எந்த வருமானத்தை கொண்டு அந்த கடனை அழைப்பாய்? 1947 இருந்து 2011 ஆண்டு வரை சுதந்திரம் அடைந்து 50-60 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய மொத்த கடன் 1 லட்சம் கோடி. இதில் அண்ணா ஆட்சி அடங்கும், கலைஞர் ஆட்சி 3 முறை நடந்தது அடங்கும், காமராஜர் ஆட்சி அடங்கும், குமாரசாமி ராஜா ஆட்சி அடங்கும், எல்லா ஆட்சியும் அடங்கும். 50-60 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய கடனின் மொத்த தொகை 1 லட்சம் கோடி ரூபாய். கலைஞர் ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக ஜெயலலிதா வாங்கிய கடனின் அளவு 2.5 லட்சம் கோடி ரூபாய். அப்படியானால் அந்த 1 லட்சம் கோடி 50-60 ஆண்டுகளில் வாங்கிய கடன் எங்கே? நீ 5 ஆண்டுகளில் 2.5 மடங்கு கடன் வாங்கியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன என்றால் வருவாயை பெருக்குகிற அறிவு உனக்கு கிடையாது. அது எப்படின்னா, இப்போ அம்மா உணவகத்தில் இட்லி 1 ரூபாய்க்கு போடுறேன், ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா மூத்திரம் போய் 3 ரூபா. அது என்னடா இட்லி 1 ரூபா, மூத்திரம் போய் 3 ரூபா? இட்லிக்காவது ஒரு முதலீடு தேவைப்படும். இதை கடந்து விட்டு பொழுது வைக்கிற 3 ரூபாய் வைக்கிறேன். சேர சோழ பாண்டியர் காலத்திலேருந்து நாங்கள் மரத்தடி கண்ட இடத்துல பேஞ்சிட்டு போய் தான் பழக்கம். இதுக்கு 3 ரூபா கொடு, 5 ரூபா கொடுனா என்னடா நியாயம்? அதனாலே நீ மேற்கொண்டு அம்மா இட்லி போடுறேன், அம்மா சட்னி போடுறேன்னு சொல்லி நீ மேற்கொண்டு வருவாயை பெருக்காமல் கடனை பெருக்கி கொண்டு போய் கடன் வாங்கி நீ செலவு செய்து கொண்டிருக்கிறாய். இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? வரவு எட்டனா, செலவு 10 கடைசியில் கும்பனா. இதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு நடக்க போகுது. இவ்வளவு பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் அந்த சட்டமன்றத்தில், இவ்வளவு பெரும்பான்மையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்றத்தில் வந்து பேச முடிந்தது என்று சொன்னால் அது கலைஞர் ஆட்சியினுடைய நாகரிகத்தை காட்டுகிறது, கலைஞர் ஆட்சியினுடைய பண்பாட்டை காட்டுகிறது.